அது கொஞ்சம் தைரியம் இருக்கும். ஆனா பொம்பளைங்கள ஒண்ணு போகக்கூடாதுனாக்க பயம் தான். பயம் என்னமோ இருக்கு, பயப்படுறாங்க. அதனால நம்ம கிட்ட என்னன்னா இருக்கு என்னன்னா இல்ல அப்படின்னு எடுத்து சொல்றோம். அப்படியா? ஓடி வாடி ஓ மரிகரி எதிர்பார்க்க கூடாது. அப்புறம் வேணாம் கட்டல் உண்டு மெத்த உண்டு அழகரா மகாதேவா கால் படிக்க காலி உண்டு செங்கல் மாலையிலே குதிரை உண்டு குதிரை உண்டுங்க. நீ என்ன முதலவாயின் மாதிரி கருப்பு குதிரை வேணுமா வெள்ளை குதிரை வேணுமா இல்ல பாருங்க என்ன செகுல் கலர் அந்த கலர் குதிரை வேணுமா மயில் குதி கலர் வேணுமா எங்கள் அரகர மகா அப்படி அரண்மனைக்கு அந்த குதிரை ஏறி வந்ததே உண்டானா உனக்கு ஆயாசமா இருக்கும் தீதூள் பாக்கிட்டு பால் அப்படி போய் நான் தான் பண்றேன் வீட்டுல டீ வச்சு போட்டாதான் குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. காப்பி புளியோதரைக்கு புளியை கரைச்சி ஊற்றி சோறு செய்ய முடியாத உன்னால அங்க அது வந்துக்கிறாங்க புளியோதரை மிக்ஸ் ஆகிறதுக்கு ஏடி சக்கால் நீ ஆம்பியானுக்கு எவ்வளவு கஷ்டம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு எண்ணெய் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி அதுக்கெல்லாம் தொண்டை விரிக்கும் கிண்டி விட்டுட்டு மஞ்சள் ஒரு சிட்டைக்கு போட்டு அதை உப்பு எல்லாம் பார்த்து போட்டுட்டு இறக்கி வச்சு களைக்கோட்டை தனியாக வறுத்து எல்லாம் போட்டு கிளறி தெரியாது புளியோதரை மிக்ஸ் ஒன்னொரு அதனால அப்படி உனக்கு என்ன வச்சிருக்கேன் தெரியுமா சாமி? இந்த குதிரையில போன உடனே ஐயா தின்ன சாமி பார்க்க உண்டு அது மாட்டமா வேற என்ன வச்சிருக்கீங்க? ஐயா நாளுண்டி பாடலுண்டி
சம்போஜநாதரா மூஞ்சலுண்டு இல்லை நடராஜனே பாருங்க சாமி செங்கல் மாலையனே அரண்மனைக்கு போய் சேருவோம் கவனிக்காததற்காக இன்னைக்கு வருவி என்று அர்ஜுனனும் அந்த மணி மேதுவெளி வைத்து தியானத்தோடு வழியா காத்திருங்க பார்ப்பதற்காக சாமி வாங்க போகலாம் சொல்வதற்காக வருகிறேன் ஐயா எங்க செல்வங்கள் ராஜாவே ஐயா உனக்கு ஆட நல்ல பகடை உண்டு எங்க அப்பனை சேர்த்தனையால போட்டு சொல்லுமா ஆறு நல்ல பகடம் உண்டு உண்டு அமர்ந்திருக்க கூட உண்டு உண்டு வாங்கன்னு சொன்னாலும் ஆமா என்ன சொல்றீங்க பகடியா இருக்கு மனுஷா அழகர மகாதேவா ஆமாம் ஏற்கனவே எங்க அண்ணன் பகடி ஆடிதான் இந்த நிலைமைக்கு நான் தரோம் அப்படின்றாரு அவரு ஆமா நான் என்னன்றேன் அதெல்லாம் பகடியாட கூட வேணாம் இதெல்லாம் வேணாம் உனக்கு கட்டில் திறமைய சாதாரணமான கட்டில் சாதாரணமான கட்டில் வச்சிருக்கா வேற என்னமா அப்படியே பர்மா தேக்கு புஷ்பா படத்துல வர்ற கட்டை செம்மரத்து கட்ட கட்டில் அப்படி அந்த கட்டில செஞ்சு வச்சிருக்கிறேன் ஆமா உனக்கு வேற அந்த கட்டில மேல என்னன்னா உனக்கு அஞ்சாடிக்கு சாமி மல்லிகைப்பூ மெத்த மீது அஞ்சடுக்கு பஞ்சு மெத்த ஒரு ஆறு அடுக்கு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மெத்த மீது மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் வாங்க சாமி ஐயா நீங்கள் அருகே ஐயா மாலே அரை கிலோ போட்டியா போட்டுக்குதா எங்கன்னா போட்டியா அரை கிலோ போட்டி வேணுமா ஏன் அந்த போட்டி இல்ல ஆட்டு போட்டி வேணுமா அவருக்கு அது இருந்தா அப்படியா ஆண்டவர் வேண்டாம் அப்படியா சரி போனா போகட்டும் அந்த மல்லிகைப்பூ அது இல்ல அந்த மல்லிகைப்பூ மெத்த மீது நாம எப்படி வாழணும் தெரியுமா வாழணும் சொல்லட்டா இந்திரானோ சாமி தாடி போலே
வாழ்ந்துடலாம் பார்வதியும் பரமம் போல பாசமாக வாழ்ந்துடலாம் வாழ்ந்துடலாம். அச்சலரும் லட்சுமி போல அன்பாக வாழ்ந்துடலாம் மன்மதரும் ரதியும் போல மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் ஆமா. வாங்க சாமி நானும் நீ சொன்னது போல வாயை திறக்க. வாயை திறந்தா ஆமாம் அதுக்கும் நமக்கும் நமக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது பெண்ணே? அவெல்லாம் கணவன் மனைவிமார்கள். வாயை திறந்துதானா? உனக்கு வாய் முத்தம் தான் தெரிஞ்சிருமா? நீ முத்தம் இல்ல. வாய் நல்லா திரட்டிடுங்க. நேரங்காலம் இல்ல சாமி. அதனால நீ என்ன பண்ற தெரியுமா? 7 கோடு போடு. ஊருக்கு வந்துருங்க பூஜை செலவை எடுத்து வந்து கொடுங்க லிங்க பூஜை செய்யறதுக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்க சீக்கிரம் மறுபடியும் சொல்றேன் ஊருக்கு கவுண்டரு கோல்கார் கவுண்டரு எல்லாம் பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி லிங்க பூஜை செலவை எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க 1 2 3 எங்க போடுற போது இங்கிலீஷ் படிக்கிறோமா? ஓ இங்கிலீஷ்லயா 1 2 3 யாரை பார்த்து இப்படி கேட்கறேன் ஓ இங்கிலீஷ் எழுத்து சரி 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 இங்கிலீஷ் எழுத்து 3 4 5 போர் பைப்பு எல்லாம் இங்கிலீஷ்லயே வருதா 6 சரி சரி எங்க 7 யாருக்கு சரியான போடுமா கணக்கு 7 கோடி போட்டியா பொட்டியா இவர் என்னோ பார்ப்பதில்லை பிறந்து எத்தனை பேரு 5 பேர் இவங்க 5 பேரு ஆமா இவங்கள பெத்தாள் யாரு அம்மா குந்தம்மா தேவி 6 இவங்க 5 பேரு கட்டிக்கிறது யாரு பாஞ்சாலி அவரை சுத்தி ஒரு வட்டம் போடு போட்டிய வட்டம் இந்த வட்டம் எதுக்காக எதுக்கு அல்ல பகனு இறைவா கோவிந்தா நாராயணா பக்தவச்சலா பாண்டவங்க பாண்டவத்தூரா ஆமாம் எம்பெருமானிய சேத சைனா லட்சுமி சமயாதா ஆமாம் கோவிந்தா 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 என்று ஆமாம் அழைக்கிறாரே எங்க அண்ணன் அவரை சேர்த்து ஒரு இந்த வட்டம் அதனால நான் எத்தனை சொன்னாலும் இவங்க மூன்று பாக்குற மாதிரி எனக்கு தெரியல அதனால கன்னிவாரி 7 பேரும் என் கணவரை பார்த்துருங்கள் பொண்ணு நாள் ஆபரணம் உண்டு எனக்கு ஒரு முத்து பள்ளக்கும் அவருக்கு